Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. So this is part 3 video of extraocular muscles. In the video நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா synergisனா என்ன, agonist, antagonist, yoke musclesனா என்னென்ன, so pair of yoke muscles என்னென்ன, எந்தெந்த gaze positionக்கு எந்தெந்த yoke muscles, அப்புறம் cardinal gaze positions பத்தி பார்ப்போம். Next we will be learning about laws of extraocular muscles. First let us start with synergist. Synergistனா என்ன அப்படின்னா ஒரு கேஸ் பொசிஷன் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா யூனிஆக்குலரா அந்த கேஸ் பொசிஷனுக்கு அட்டைன் ஆகுறதுக்கு என்னென்ன மசில் ஹெல்ப் பண்ணுதோ தட் இஸ் சினர்ஜிஸ்ட். ஸோ தி மசில்ஸ் ஆஃப் சேம் ஐ இன்வால்வ்ட் இன் அ கேஸ் பொசிஷன் தட் இஸ் சினர்ஜிஸ்ட். ஸோ a pair of muscle of same eye involved in a gaze position is synergist. அதாவது இப்போ நான் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைட் பாக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் ரைட் சைட், டுவர்ட்ஸ் ரைட் சைட் பாக்குறேன் அப்படின்னா இந்த ஒரு கண்ணுல நான் ரைட் சைட் பாக்குறதுக்காக அந்த கேஸ் பொசிஷன்ல ஆக்ட் ஆகுற ரெண்டு மசில்ஸ் தான் சினர்ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு மசில் will overact, okay, another muscle will underact. அதாவது this must pull the muscle, அதோட action of gaze-க்கு it must pull, so a muscle overacts and the opposite muscle will underact. அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாதான் அந்த சைட் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ஒருத்தவங்க நிக்கிறாங்க, இந்த சைடு ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அந்த கயிறு இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இழுக்கணும், இந்த சைடு இருக்கிறவங்க கயிறு அந்த பக்கம் போகணும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் லூஸ் ஃபிட்டா தான் கயிறு அந்த பக்கம் இழுக்க முடியும். தி சேம் கான்செப்ட் அப்ளைஸ் ஹியர். இதுல ஓவர் ஆக்ட் ஆகுற மசில அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். So the muscle which is overacting is known as agonist. The muscle which underacts is known as antagonist. Okay? இப்போ நான் ரைட் சைட் பாக்குறேன் அப்படின்னா அப்ப ரைட் ஐல என்னோட சினர்ஜிஸ்ட் வந்து லேட்டரல் ரெக்டஸ் அண்ட் மீடியல் ரெக்டஸ். இதுல அகோனிஸ்ட் வந்து லேட்டரல் ரெக்டஸ் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் வில் பி மீடியல் ரெக்டஸ். ஏன்னா அகோனிஸ்ட் ஓவர் ஆக்ட்ஸ் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் அண்டர் ஆக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யோக் மசில்ஸ். யோக் மசில் அப்படின்னா pair of agonist acting in a gaze position. So நம்ம ஒரு கேஸ் பொசிஷனுக்கு போகும்போது பைனாகுலரா பாக்குறப்போ எந்த ரெண்டு மசில்ஸ் ஓவர் ஆக்ட் ஆகுதோ that pair of muscles is known as yoke muscle. For example, when I see right side, the lateral rectus of my right eye and medial rectus of my left eye are pair of muscles that overacts for that particular gaze position. அப்ப இந்த ரெண்டு மசில்ஸ் தான் யோக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ வந்து டிஃபரெண்ட் cardinal gaze positions என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த கேஸ் பொசிஷன்ஸோட யோக் மசில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் நம்ம வந்து ஹெரிங்டன்ஸ் லால பார்க்க போறோம். அது இல்லாம திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to paralytic squint, upper diplopia evaluation. I'll be uploading the video of diplopia chart soon. Maybe the next thing after this extraocular muscle will be diplopia charting. So அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த யோக் மசில்ஸ் எந்தெந்த கேஸ் பொசிஷனுக்கு எது யோக் மசில்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Let's see about that now. Now let us see various gaze position of our eyeball. நம்மளோட ஐல டோட்டலி 9 கேஸ் பொசிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒன்னு நம்ம நார்மலா ஸ்ட்ரெயிட்டா பாக்குறது, இன்னொன்னு எலிவேஷன், depression, dextroversion, levoversion, that is looking towards your left side. Dextroversion is looking towards your right side. Then dextro elevation, looking towards your right upside. Then dextro depression, looking towards right downside. Levo elevation, looking towards left upside. Levo depression, looking towards left downside. So these are gaze positions of our eyeball. இதுல cardinal gaze positions அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டேர்ம் இருக்கு. cardinal gaze position. இதுல வந்து டோட்டலி 6 கேசஸ் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். இந்த 6 கேசஸ் நம்ம எவாலுவேட் பண்றது மூலியமா நம்மளோட 12 எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸோட
ஆக்ஷன் எப்படி இருக்கு, அதோட இன்னர்வேஷன் எப்படி இருக்கு, அந்த 12 எக்ஸ்ட்ராகுலர் மசிலோட ஹெல்த் எப்படி இருக்குன்றத நம்மளால அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 6 கார்டினல் கேஸ் பொசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா எலிவேஷன், லீவோ எலிவேஷன், டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன், டிப்ரெஷன், டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன் அண்ட் லீவோ டிப்ரெஷன். ஸோ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் எவாலுவேட் பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ராகுலர் மூவ்மெண்ட்ஸோட அசஸ்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா these 6 gaze positions will be evaluated, and this set of 6 gaze position is known as cardinal gaze positions. Okay, now let us see pair of yoke muscles acting for a specific gaze position. So இது என்ன gaze position? This is dextro elevation. இந்த gaze position க்கு நம்மளோட ரைட் ஐயோட superior rectusம் லெஃப்ட் ஐயோட inferior obliqueம் ஆக்ட் ஆகும். So நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஆப்ளிக் மசிலோட பிரசன்ஸ் இருக்கா? கிடையாது. சோ இங்க எலிவேஷனுக்கு superior rectus is going to act. பட் லெஃப்ட் ஐல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ளிக் மசில்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ளிக் மசில்ஸ்? superior oblique and inferior oblique. இப்போ நம்மளோட லெஃப்ட் ஐ வந்து எலிவேட் ஆகணும், டுவர்ட்ஸ் ரைட்ல எலிவேட் ஆகணும். நம்மளோட ஆப்ளிக் மசில்ஸ்ல எந்த ஆப்ளிக் மசில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலிவேஷன்? inferior oblique. சோ ரைட் ஐயோட superior rectusம் லெஃப்ட் ஐயோட inferior obliqueம் will act for dextro elevation. Normally elevation வந்து superior rectus of our both eyes. மேல பார்க்கணும் அப்படின்னா superior rectus of both the eyes. ஒருவேளை levo elevation அப்படின்னா right inferior oblique and left superior rectus. levo elevation தான் இப்படி பார்க்கணும். left ஐல இந்த சைடுல oblique muscles ஏதாவது இருக்கா? கிடையாது. The muscle going to act is rectus muscle. rectus muscleல elevationக்கு எந்த muscle act ஆகும்? superior rectus. So left superior rectus. ரைட் ஐல பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஆப்ளிக் மசில்ஸ் இருக்கு. சோ இப்போ எலிவேஷனுக்கு ஆப்ளிக் மசில் தான் ஆக்ட் ஆக போகுது. எந்த ஆப்ளிக் மசில் எலிவேஷனுக்கு ஆக்ட் ஆகும்? inferior oblique. So right inferior oblique. I guess this is clear. இது புரிஞ்சிச்சுன்னா you can understand everything down here. Then towards dextroversion நம்ம ரைட் சைடு பார்க்கணும் அப்படின்னா ரைட் ஐல lateral rectus and left ஐல medial rectus. Then levoversion towards left பார்க்கணும்னா லெஃப்ட் ஐயோட lateral rectus and right ஐயோட medial rectus. levo depression, the same thing applies here. right eye superior oblique. Now for depression both the eyes inferior rectus will act. Then for dextro depression right eye inferior rectus and left eye superior oblique. I guess I'm clear up to here. Now let us move to loss of extraocular muscle. Now loss of extraocular muscle. Before getting into loss of extraocular muscle, fixed axis அப்படினு a term இருக்கு. You know what is fixed axis? This describes the axis of movement of our extraocular muscles. இதுல வந்து totally 3 axes சொல்றாங்க. X axis, that is horizontal axis, Y axis, that is antero-posterior axis, and Z axis, that is vertical axis. So X axis அதாவது horizontal axisல act ஆகுற muscle. இதுதான் horizontal axis அப்படின்னா the rotation around horizontal axis. இப்ப horizontal axis rotate பண்ணா என்ன ஆகும்? elevation and depression. So rotation of X axis will give elevation and depression. Now Y axis. Y axis is antero-posterior axis. Rotation around antero-posterior axis gives intorsion and extorsion. Okay. So this gives intorsion and extortion. Now Z axis. Z axis is vertical axis. Now rotation of vertical axis will give adduction and abduction. Adduction and abduction. Just keep this in mind. Now first Donner's law. Donner's law இதுல என்ன ஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஐல tertiary positionனா தெரியும்ல, இந்த dextro elevation, levo elevation, dextro depression, levo depression இதெல்லாம் தான் tertiary gaze positions அப்படின்னு சொல்லுவாங்க. elevation, depression, dextroversion, levoversion இத வந்து secondary gaze positions அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த டெர்ஷரி கேஸ் பொசிஷனுக்கு நம்மளோட ஐபால் மூவ் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு டார்ஷனல் மூவ்மெண்ட்டும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்சஸே இல்லை, ஆன்டிரோ போஸ்டீரியர் ரொட்டேஷனே கிடையாது அப்படின்னு ஸ்டேட் பண்ற ஒரு லா தான் டாண்டர்ஸ் லா. இந்த லால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டெர்ஷரி பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா the eye will first move in horizontal axis, then it will move in vertical axis. அப்படிதான் அது ஒரு டெர்ஷரி பொசிஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரைமரி கேஸ்ல இருக்கிற இந்த ஐ, if it needs to go to levo elevation அப்படின்னா இந்த லால என்ன ஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா, first this will move to left side, அங்க இருந்து this will move up. இந்த மாதிரி தான் டெர்ஷரி கேஸ் பொசிஷனுக்கு போகும்னு சொல்றாங்களே தவிர I cannot be directly moved to tertiary gaze position அப்படின்னு ஸ்டேட் பண்ற லா தான் டாண்டர்ஸ் லா. ஓகே, சோ இந்த லால என்ன சொல்றாங்க, there is no rotation around antero-posterior axis. Around antero-posterior axis. Antero-posterior axis. So இதுதான் டாண்டர்ஸ் லால ஸ்டேட் பண்றாங்க. லிஸ்டிங்ஸ் லா அப்படின்னா என்னன்னா, இதுலயும் ஒன்னும் புதுசாலாம் ஸ்டேட் பண்ணல. பட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ்மெண்ட்னு கிடையாது. இன்னும் சொல்லணும்னா டார்ஷனல் மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது, பட் சூடோ டார்ஷன் ஒண்ணு நடக்கும்னு சொல்றாங்க. இதுல என்ன மீன் பண்றாங்கன்னா, நம்மளோட வெர்டிக்கல் ஆக்சிஸ் மட்டும் டில்ட் ஆகும், அப்படிதான் வந்து ஐ டெர்ஷரி மூவ்மெண்ட்க்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இது வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட், இது வந்து ஹரிசாண்டல் மெரிடியன், இது வந்து வெர்டிக்கல் மெரிடியன்னா இந்த வெர்டிக்கல் மெரிடியன் மட்டும் டில்ட் ஆகும். சோ இப்படி இருக்க வேண்டிய வெர்டிக்கல் மெரிடியன் இந்த மாதிரி டில்ட் ஆகும். அப்படி டில்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுற ஆக்ஷன், அப்படி டில்ட் ஆகிதான் டெர்ஷரி கேஸ் பொசிஷனுக்கு நம்மளோட ஐபால் போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ சூடோ டார்ஷன் which is tilt of vertical meridian of eye. அப்படிதான் டெர்ஷரி கேஸ் பொசிஷனுக்கு போறோம், அப்படிதான் ஐபால் டெர்ஷரி கேஸ் பொசிஷனுக்கு போகுது அப்படின்னு ஸ்டேட் பண்றதுதான் லிஸ்டிங்ஸ் லா. அதே மாதிரி இந்த லிஸ்டிங்ஸ் லால இந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் அவர் this vertical meridian movement இருக்குல்ல, that acts around a plane known as listings plane அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வெர்டிக்கல் மெரிடியனோட டில்ட் இருக்கிற ஏரியாவை வந்து லிஸ்டிங்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. Now, Hering's law of equal innervation. These two are very important and major laws of extraocular muscle. First, Hering's law of equal innervation. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, pair of yoke muscle, அதாவது அந்த pair of muscle which is going to overact, which is going to majorly act for a particular gaze position, அந்த மசில்ஸ்க்கு வந்து equal innervation இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது whenever eyeball needs to go to a gaze position of dextroversion, அப்ப dextroversionக்கு போகும்போது நம்மளோட ரைட் ஐயோட லேட்டரல் ரெக்டஸ்க்கும் லெஃப்ட் ஐயோட மீடியல் ரெக்டஸ்க்கும் ஈக்குவல் இனர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு ஸ்டேட் பண்ற லா தான் ஹெரிங்ஸ் லா ஆஃப் ஈக்குவல் இனர்வேஷன். நவ் ஷெரிங்டன்ஸ் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன். இப்படின்னா என்னன்னா, ஒரு ஐயோட சினர்ஜிஸ்ட்ல அகோனிஸ்ட்க்கு மோர் இனர்வேஷனும் ஆன்டகோனிஸ்ட்க்கு கம்மி இனர்வேஷனும் இருக்கணும், அப்பதான் வந்து ஒரு ஐபால் ஒரு பர்டிகுலர் கேஸ் பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஷெரிங்டன்ஸ் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன். இப்ப அதே ரைட் சைட் டெக்ஸ்ட்ரோவர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட ரைட் ஐயோட லேட்டரல் ரெக்டஸ்க்கு ஹையர் இனர்வேஷனும் மீடியல் ரெக்டஸ்க்கு புவர் இனர்வேஷனும் இருந்தாதான் இந்த டெக்ஸ்ட்ரோவர்ஷன் கேஸ் பொசிஷன் அட்டைன் ஆக முடியும் அப்படின்னு ஸ்டேட் பண்றதுதான் ஷெரிங்டன்ஸ் law of reciprocal innervation. I hope I'm clear up to this. Next video on diplopia charting will be uploaded. Stay tuned to learn more. I hope this video is really helpful. Thank you for choosing Optometry Desk. Thank you.